السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم وعلى آله وأصحابه والناس أجمعين. أما بعد. புகழும் புகழ்ச்சியும் பேரன்பும் பெருகிருபையும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாமல்ல அந்த ரப்புல் ஆலமீனுக்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் இந்த உம்மத்திற்கு நன்மையை ஏவுவதற்காக தீமையை தடுப்பதற்காக அனுப்பப்பட்ட தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபாஅத்தாபீன்கள் மீதும் இவ்வகையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் பேரன்பும் என்றென்றும் நிகழட்டுமாக என்று கூறியவனாய் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய அடியார்களே, அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய வழியிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றி இந்த உலகத்திலே ஒரு சாலிஹீனாக ஒரு நல்ல அடியானாக இந்த உலகத்திலே வாழுவோம். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை விடாமல் இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த வணக்க வழிபாடுகள் இந்த அமல்கள் எல்லாம் நாளை அந்த மக்சருடைய மைதானத்திலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நான் செய்த அனைத்து நன்மையும் அல்லாஹ் என்னுடைய நன்மையை ஏற்றுக்கொள்வானா என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நன்மையை நாம் அதிகமாக செய்கிறோம். அந்த நன்மைகள் எல்லாம் மறுமையிலே ஏற்கப்பட வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் தவறுகள் ஏதாவது ஒரு தவறை செய்தோம் என்று சொன்னால் அதற்கு தக்கவாறு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அந்த நன்மையை எடுத்து விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஷரிபல் ஹம்ர, எவன் ஒருவன் இந்த உலகத்துல சாராயத்தை மதுபானத்தை எவன் குடிக்கிறானா லம் துக்பல் லஹு ஸலா, அவனுக்கு தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 யௌமன், 40 நாள் அவன் தொழுதால இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுல ஃபஜ்ர் லுஹர் அஸ்ர் இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்தாலே அந்த 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் என்ன? அவன் அல்லாஹ் உன்னை ஹராமாக்கி இருக்கிறான், அதை குடிச்சிருக்கிறான், அந்த போதை பொருளை பயன்படுத்தியிருக்கிறான். அந்த காரணத்தினால இவன் அல்லாஹ்விற்காக வேண்டி வணங்கினானே அந்த நன்மையை அல்லாஹ் எடுத்து விடுவான். ஒரு சொட்டு கொடுத்தாலும் சரி, ஒரு குவார்டர் கொடுத்தாலும் சரி, ஒரு ஆஃப் கொடுத்தாலும் சரி, அந்த 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இது போன்ற பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரியா, மோசூதி, பிறரினை மெச்சுவதற்காக வேண்டி பிறரினை பெரியாளா பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய செல்வங்களை சொத்துக்களை அனைத்தையும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய கலாமிலே கூறுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துபிலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதீ யுன்ஃபிகு மாலஹு ரியாஅன் நாஸ் வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபமஸலு கமஸலி ஸஃவான அலைஹி துராப் வஸாபக வாபிலு ஃபதர்கு ஸல்தா லா யக்திரூன அலா ஷைஇன் மிம்மா கஸபு. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, லா துபிலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய செல்வங்களை தன்னை பெரிய ஆளாக காட்டுவதற்காக வேண்டி அவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய செல்வங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். அவருக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் இந்த உலகத்தில் நம்பாத ஒரு அடியான், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய செல்வங்களை மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய செல்வ மொத்தத்தையும் செலவிடுகிறானே, அவனுக்கு உதாரணத்தை அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் ஒரு வழுக்க பாறை, அந்த வழுக்க பாறையிலே மண் இருந்தது என்று சொன்னால் அந்த மண் அப்பொழுதே ஏதாவது ஒரு
மழை பெய்ந்தது என்று சொன்னால் அந்த தரக்கு செல்லா எல்லா அந்த மண்ணையும் விட்டுவிடும் அந்த பாறை. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே நீங்க செய்யக்கூடிய தர்மம், பிறர் என்னை பார்ப்பதற்காக, பிறர் என்னை பெரியாளா கதறணும், நான் தான் இந்த உலகத்துல பெரிய செல்வந்த என்று நினைப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தர்மம் செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிறர் என்னை பெரியாளா என்ன பார்க்கணும், ஒருத்தன் 10,000 20,000 கொடுத்தான் என்று சொன்னால் ஒன்னொருத்தன் இவனை விட நான் அதிகமா கொடுக்கணும், இவனை விட இந்த மக்களே இந்த சமூகம் என்ன பெரிய பணக்காரன் என்று பேச வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சில மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் அந்த மக்சருடைய மைதானத்திலே அல்லாஹ் காட்சி அளிப்பான். அப்பொழுது இந்த உலகத்திலே இந்த உலகத்தில் ஒரு முஃமினான பெண்ணும் முஃமினான ஆணும் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்வார்கள். ஆனால் இந்த உலகத்திலே ரியா முஹஸ்ஸூதியாக இருந்தார்களே, இந்த உலகத்திலே என்னை மக்கள்கள் பேச வேண்டும், மக்கள் என்னை பெரியாளாக நினைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய செல்வங்களை செலவிட்டார்களே, அவர்கள் நாளைக்கு சஜ்தா செய்வதற்கு அல்லாஹ் சஜ்தா செய்வதற்கு முன் வருவார்கள். ஆனால் அவருடைய முதுகுகள் வளையாது. அல்லாஹ் அவர்களை கட்டையை போட்டு நின்று விடுவார். அல்லாஹ் அவர்களை நரகத்திலே போட்டு விடுவார். பாருங்கள் எவ்வளவு நாம் இந்த உலகத்திலே சாதாரண ஒரு விஷயத்தை தர்மம் செய்யும் பொழுது, நம்முடைய இந்த தர்மம் செய்யும் பொழுது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய சொத்துக்களை அனைத்தையும் கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே நரகத்தை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எதை அஞ்சினார்கள்? இந்த உலக சமூகம் பெரிய அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை அஞ்சினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்கள் விஷயத்திலே நான் ரொம்ப அஞ்சுவது என்னவென்றால் அஸ்வர்ரியா, சின்ன சிறுக்கதான் அஞ்சுறேன் எப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் இந்த சின்ன சிறுக்கனை என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அர்ரியா முஹஸ்ஸூதி, இந்த உலகத்திலே தன்னை பெரியாளாக காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய செல்வங்களை எல்லாம் தர்மம் செய்தார்களே, இந்த உலகத்திலே அனைத்து செல்வங்களையும் சொத்துக்களையும் பொருளாதாரத்தையும் தர்மம் செய்தார்களே, தன்னுடைய முகஸ்துதியாக இருந்தார்களே, இந்த சிறிய இணை வைப்பதான் நான் அதிகமாக அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரியா மட்டும் இருந்தால் அல்லாஹ் அந்த மறுமை நாளில் நம்முடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அதிகமான விஷயங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரும் அதிகமான விஷயத்தை இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதர் மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்திலே இல்லாதத ஒன்று யார் ஒருத்தன் உருவாக்குறானோ, பாத்தியா ஓதுறானா, தர்மம் செய்யறது ஓகே, பாத்தியா ஓதி மௌலூத ஓதி குடு சாப்பாட இப்படி செய்கிறானா, ஃபஹுவ ரத்து, அந்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய நன்மைகளை அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே, சஹாபாக்களை நரகவாசி என்று சில சஹாபாக்களை அந்த ஹதீஸுக்களை புகாரி முஸ்லிம்களிலே வருவதை நாம் பார்க்கிறோமே. கைபருடைய போர்க்களத்திலே முஸ்ரிக்கீன்களோட சஹாபாக்கள் போரிடுகிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் அதிகமாக அந்த முஸ்ரிக்கீன்களை கொலை செய்கிறார், அங்கே அதிகமாக போர் செய்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இந்த தினத்திலே இவர்தான் அதிகமான கூலியை பெறக்கூடியவர், நாம் எந்த ஒரு கூலியும் பெறக்கூடியவராக இல்லை என்று பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஹ்லுன்னார், இவர் யார் தெரியுமா, நரகவாசி. காரணம் என்ன? பின்பு அவருடைய தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டாரே, இவர் நரகவாசி என்று சொல்லிவிட்டாரே, இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும் என்று தன்னுடைய அந்த தோழரை பார்த்து அவருடைய சொல்கிறார். அப்பொழுது அவர் போர் செய்கிறார். அப்பொழுது அந்த மனிதருக்கு, அந்த சஹாபிக்கு காயம் ஏற்படுகிறது. அப்பொழுது தன்னை தற்கொலை செய்து கொள்கிறார். அப்பொழுது இதை பார்த்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார், அஷ்ஹது அன்னக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறேன் என்று அந்த மனிதர், அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார். பாருங்கள், ஒரு சஹாபி ஒரு போர்க்களத்திலே முஜாஹித், அல்லாஹ்விற்காக வேண்டி, இந்த அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தார். ஆனால் அவருடைய நன்மை, அவர் தற்கொலை செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவருடைய நன்மையை ஏற்காமல் விட்டு விட்டார். இது போன்ற பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர்
தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளை மறுமை நாளிலே முதலாக கேள்வி கேட்கப்படக்கூடிய மனிதர் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்தாரே அவரிடத்திலே அல்லாஹ் கேள்வியை கேட்பான். அல்லாஹ் தனக்கு அந்த மனிதனுக்கு கொடுத்த அருள் கொடைகள் எல்லாம் எடுத்து காட்டி கேட்பான், இந்த உலகத்திலே உன்னுடைய அருள் கொடைகள் எல்லாம் நாம் வழங்கினே இந்த செயல்களை வைத்து நீ எவ்வாறு செயல்பட்டாய் என்று அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே அந்த முஜாஹிதினிடத்திலே கேட்பான். அப்பொழுது அந்த முஜாஹித் சொல்வார், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இந்த துன்யாவிலே அறப்போர் செய்தேன், உனக்காக வேண்டி என் உயிரையே இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நான் வழங்கினேன் என்று அந்த மனிதன் சொல்வான். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கிறாய், இந்த உலகத்திலே உன்னை பெரிய ஆளாக மாவீரன் என்று பேசப்படுவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நீ போர் செய்தால் உன்னுடைய காரியம் நிறைவேற்றி விட்டது, ஆகவே உன்னை நரகத்திலே முகம் குப்புற நீ நரகத்திற்கு போ என்று சொல்லி உல்கிய பின்னால் அந்த நரகத்திலே போடப்படும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய வழியிலே ஒரு மனிதன் போர் செய்கிறார், ஆனால் அவரை தன்னை மெச்சுவதற்காக வேண்டி நான் பெரிய மாவீரன் என்று காட்டுவதற்காக வேண்டி அவர் போர் செய்தார். அந்த காரணத்தினாக உல்கிய பின்னால் அந்த நரகத்திலே போடுகிறார். பின்பு இரண்டாவது ஒரு மனிதர் வருவார். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்த எல்லா அருள் கொடையிலும் அந்த மனிதனுக்கு சொல்லுவான், எடுத்து காட்டுவான். அந்த சமயத்திலே அந்த மனிதன் அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கேட்பான், இந்த உலகத்திலே நான் வழங்கினேனே அந்த இது எல்லாம் அந்த அருள் கொடையெல்லாம் நீ எவ்வாறு அந்த அருள் கொடைகளை நடந்து கொண்டாய், எவ்வாறு நீ நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கேட்பான். அப்பொழுது அந்த மனிதன் சொல்வான், அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உனக்காக வேண்டி என்னுடைய மார்க்க கல்வியை உனக்காக வேண்டி நான் கற்றேன், பிறருக்காக வேண்டி இந்த உலகத்திலே நான் கற்றுக் கொடுத்தேன் யா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், நீ இந்த உலகத்திலே உன்னை பெரிய அறிஞர் என்று பேசுவதற்காக, பெரிய மார்க்கறிஞர் என்று பேசுவதற்காக வேண்டி நீ கல்வியை கற்றுக் கொடுத்தார், நீ குர்ஆனை பெரிய காரி என்று சொல்வதற்காக வேண்டி நீ இந்த உலகத்திலே குர்ஆனை ஓதினார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மனிதனை, அந்த கல்வி, அந்த அறிஞரை, அந்த ஆசை, அவனுடைய ஆசை நிறைவேற்றி விட்டது. அந்த மனிதனை அல்லாஹ் நரகத்திலே உழ்கிய பின்னால் அந்த மனிதனையும் அல்லாஹ் நரகத்திலே போட்டு விடுவான். பாருங்கள், தன்னை பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த மனிதனுக்கு எவ்வளவு நன்மை வரும். ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு ஹதீஸையோ அல்லது குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் வேறு யாராவது கற்றுத் தருவான். இது போன்று நம்முடைய இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நன்மை வரும். ஆனால் அந்த மனிதனிடத்திலே முகஸ்துதி இருந்ததின் காரணமாக நான் பெரிய அறிஞன் என்று காட்டினார். அந்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த மனிதனையும் நரகத்திலே போட்டு விட்டார். மூன்றாவது ஒரு மனிதர் வருவார். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொல்வான், இந்த உலகத்திலே உனக்கு செல்வையும் சொத்துக்களையும் அதிகமாக இந்த உலகத்திலே நான் வழங்கினேன், நீ அந்த செல்வத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் எவ்வாறு செலவிட்டாய்? இந்த உலகத்திலே நீ வாழும் பொழுது நான் உனக்கு அதிகமாக செல்வங்களையும் சொத்துக்களையும் பொருளாதாரத்தையும் அனைத்தையும் உனக்கு கொடுத்தேன். ஆனால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அந்த செல்வத்தை வைத்து பிறருக்கு தர்மம் செய்தாயா என்று அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கேட்பார். அல்லாஹ் அப்பொழுது அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நீ எந்தெந்த ஜக்காத்தை கொடுத்தேன், சதக்காவை செய்தேன், நீ எந்தெந்த வழியெல்லாம் வழங்க சொன்னாயோ அந்தந்த வழிகளில் எல்லாம் இந்த உலகத்திலே நான் வழங்கினேன் என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே சொல்வார். அப்பொழுது அந்த அடியானிடத்திலே அல்லாஹ் சொல்வார், நீ பொய் சொல்லிவிட்டாய், இந்த உலகத்திலே வாழும் பொழுது உன்னைய பெரிய செல்வந்தர் என்று சொல்வதற்காக வேண்டி உன்னுடைய செல்வங்களை அனைத்தையும் கொடுத்து விட்டாய் என்று அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே சொல்லி அந்த மனிதனையும் அல்லாஹ் உழ்கிய பின்னால் அந்த நரகத்திலே போட்டு விடுவார். பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு பெரிய இந்த ஹதீஸிலே நமக்கு ஒன்று விளங்குகிறது. இந்த மூன்று மனிதனிடத்திலும் அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே அருள்கொடைகளை எடுத்து காட்டுகிறார். அந்த சமயத்திலும் கூட அல்லாஹ் இந்த அருள்கொடைகளை நீ எவ்வாறு செய்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் அந்த நேரத்திலாவது, அந்த யோமுல் கியாமா, அந்த மறுமை நாளிலாவது உண்மையை சொல்வானா
தன் தவறை ஒப்புக்கொள்வானா என்று பார்ப்பதற்காக அந்த அடியான் இடத்திலே கேட்கிறான். ஆனால் அந்த சமயத்திலும் கூட அந்த மனிதன் என்ன சொல்கிறான்? நான் கல்வியை கற்றுக் கொடுத்தேன், நான் உனக்காக வேண்டி போர் செய்தேன், உனக்காக வேண்டி இந்த உலகத்திலே நான் அதிகமாக தர்மம் செய்தேன் என்று அந்த மனிதன் சொன்னான். பாருங்கள், அந்த மூவரையும் அல்லாஹ் நரகச்சிலை போட்டு விட்டார். இந்த மூவரும் இந்த உலகத்திலே அதிகமாக நன்மைகள் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய செய்த நன்மைகள் எல்லாம் அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் மறுத்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் அல்லாஹ் ஏற்க வேண்டும் என்று இந்த உம்மத்துடைய தன்னுடைய தாயிற்காக, தன்னுடைய தந்தைக்காக வேண்டி, தன்னுடைய சகோதரருக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி நாம் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதர் ஒரு அடிமை ஹைபருடைய போர்க்களத்திலே வெற்றி கொண்டு சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹுடைய அடிமை மித்ஆம் என்ற அடிமை, இந்த அடிமையை யார் அல்லாஹுடைய தூதருக்கு பரிசளித்தார்கள் என்றால் பனி லப்பாப் என்று சொல்லக்கூடிய ரிஃபாஅத் இப்னு ஸைத், இவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பரிசாக தன்னுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி ரிஃபாஅத் இப்னு ஸைத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த அடிமையை கொடுத்தார்கள். ஆனால் அந்த அடிமை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடன் ஹைபருடைய போர்க்களத்திலே வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய தூதரோடு வருகிறார். அப்பொழுது எங்கே இருந்த ஒரு அம்பு அங்கே இருந்த ஒரு அம்பு அவரை வந்து குத்துகிறது. அந்த மனிதர் இருந்து விடுகிறார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இந்த மனிதர் யாரு தெரியுமா? அல்லாஹ் ஷஹீதாகி விட்டார், அல்லாஹ்வுடைய ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விட்டார் என்று அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அனைவரும் பேசுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவர் நரகவாசி. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இவர் கண்ணிமத்து பொருட்கள் வணங்குவதற்கு முன்பாகவே ஒரு போர்வையை எடுத்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அங்கே இருந்து இதை சொல்லிவிட்டு ஒரு மனிதர் ஓடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு செருப்பினுடைய வாரை அல்லது இரு செருப்பினுடைய வாரை நான் எடுத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதனிடத்திலே சொல்கிறார்கள், இந்த செருப்பினுடைய வாரே போதும் உன்னை நரகத்திற்கு கூட்டி செல்வதற்கு. கண்ணியத்திற்கு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு இந்த உம்மத்தை எச்சரித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்து அல்லாஹ்வுடைய தோளோடு இருந்த மித்ஆம் என்ற அடிமை அந்த மனிதரே நரகத்திற்கு சென்று விட்டார். நாமெல்லாம் நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். இந்த உலகத்திலே மௌலூத் ஓதி அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப நேசிக்கிறோம் என்று சொல்லி தொண்டை கட்டுற அளவுக்கு பைத்துக்களையும் அதையும் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு பாருங்கள், அல்லாஹ்வுடைய இருந்து அல்லாஹ்வுடைய தூதரையே நேசித்து இந்த சஹாபாக்களை பாருங்கள், அல்லாஹ்வே அவரின் நரகவாசி என்று சாதாரண ஒரு விஷயத்தை தான் செய்தார்கள், சாதாரண ஒரு தவறுதை செய்தார்கள். ஆனால் அவர்களையும் அல்லாஹ் நரகவாசி என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர். கண்ணியத்திற்குரிய நாமெல்லாம் இம்மாத்திரம் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடியவராக, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு பெண்மணி நல்ல வணக்க வழிபாடுகள் தொழுதார், 5 வேளை தொழுகைகளை தொழுதார், எல்லா அமல்களையும் செய்தார். ஆனால் ஒரு பூனையை அடித்ததின் காரணமாக, அந்த பூனைக்கு உணவு வழங்காததின் காரணமாக அந்த பெண்மணி நரகத்திற்கு செல்கிறார். எவ்வளவு நன்மைகள் இந்த உலகத்திலே நாம் செய்கிறோம். ஆனால் அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நிற்கும் பொழுது நம்முடைய நன்மைகள் எவ்வளவு இருக்கும். நாம் எவ்வளவு இந்த உலகத்திலே பாவத்தை செய்து கொண்டு வருகிறோம். அந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவராக இந்த உலகத்திலே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படக்கூடியதாக இருக்காமல் அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல அடியாராக இருக்க வேண்டும் என்று கூறி, அஸ்ஸலாமு அலைக்கும் வஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.